Hi students, இந்த வீடியோவில் Fourier சீரீஸில் இருந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x plus x square அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனோட Fourier சீரீஸ் எக்ஸ்பான்ஷனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் x varies from -π to +π னு கொடுத்துருக்காங்க. Fourier சீரீஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த சீரீஸில் இருந்து 1/1 square plus 1/2 square plus 1/3 square plus etc. இந்த சீரீஸோட வேல்யூவையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் எப்போதுமே லிமிட் வந்துட்டு -π to +π அப்படி இருந்ததுன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் ஆட் ஆர் ஈவன் அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். பிகாஸ் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் ஈவனாக இருந்தது அப்படின்னா பிஎன்னோட வேல்யூ 0வாக இருக்கும். ஸோ நீங்கள் Fourier சீரீஸ் எக்ஸ்பான்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு a0 and an மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சப்போஸ் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தது அப்படின்னா a0ம் anனும் 0 ஆயிரும், bn மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ -π to +π அல்லது -l to +l அல்லது -a constant to plus the same constant இப்படி எல்லாம் லிமிட் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் ஆட் ஆர் ஈவன் அப்படின்னு நம்ம செக் பண்ணிட்டா நமக்கு டைம் சேவ் ஆகும். சப்போஸ் ஃபங்க்ஷன் ஆடும் இல்லை ஈவனும் இல்லை அப்படின்னா போதும் போலே a0 an bn மூணு வேல்யூவையும் கண்டுபிடிக்கணும். அண்ட் இங்கே வந்துட்டு ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x plus x square னு கொடுத்துருக்காங்க. ஸோ let us assume this is f of x because which is a function of x. ஸோ இங்கே f of x ஓட வேல்யூ x plus x square. ஸோ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனில் நம்ம எக்ஸுக்கு பதிலாக -x சப்ஸ்டியூட் பண்ணினாலும் சேம் ஃபங்க்ஷன் தான் வந்தது அப்படின்னா அதை நம்ம ஈவன் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். தட் இஸ் f of -x is equal to f of x, then f of x is said to be even function. அதே போல் ஒரு ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனாக இருக்கணும் அப்படின்னா அந்த கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக -x சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஃபைனல் ஆன்சர் -f of xன்னு கிடைக்கணும். அப்படி இருந்ததுன்னா நம்ம அந்த ஃபங்க்ஷனை ஆட் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு பாலினாமியலின் எக்ஸு அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக ஆடா ஈவனானு செக் பண்ணிடலாம். தட் இஸ் இந்த டெஃபினிஷனை அப்ளை பண்ணாமலே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பிகாஸ் எக்ஸுக்கு பவரில் ஈவன் நம்பர்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை ஈவன் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் x⁴, x⁴, x⁴ இப்படிலாம் ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா இதை நம்ம ஈவன் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். அண்ட் அதே போல் எக்ஸுக்கு பவரில் ஆட் நம்பர்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். நம்ம இந்த ஆட் ஃபங்க்ஷனுக்கு கண்டிஷன் வந்துட்டு அங்கே சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இப்படிப்பட்ட சிம்பிளான ஃபங்க்ஷனுக்கு நம்ம இந்த டெஃபினிஷன் யூஸ் பண்ணாமலே நம்ம பார்த்ததும் சொல்லிடலாம். பட் இங்கே வந்துட்டு நமக்கு 2 டேர்ம் இருக்குது. ஃபஸ்ட்டு டேர்மில் எக்ஸுக்கு பவர் 1 இருக்குது, ரெண்டாவது டேர்மில் எக்ஸ் பவர் 2 இருக்குது. தட் இஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் தனியாக எடுத்தோன்னா அது ஆட் ஃபங்க்ஷனாக இருக்கும், செகண்ட் டேர்ம் மட்டும் தனியாக எடுத்தால் அது ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கும். பட் இங்கே ரெண்டும் கம்பைன்ட் ஆகி இருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன் நெய்தர் ஆட் நார் ஈவன், தட் இஸ் ஈவன் ஃபங்க்ஷனாகவும் இருக்காது ஆட் ஃபங்க்ஷனாகவும் இருக்காது. சப்போஸ் இந்த 2 டேர்ம்லேயும் எக்ஸுக்கு பவர்ஸ் வந்துட்டு ஈவன் நம்பராக இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷனை ஈவன் ஃபங்க்ஷன்னு உடனே சொல்லிடலாம். சப்போஸ் 2 டேர்ம்லேயும் எக்ஸுக்கு பவர் ஆட் நம்பராக இருந்ததுன்னா அதை நம்ம ஆட் ஃபங்க்ஷன்னு சொல்லிடுவோம். பட் இங்கே ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால இது வந்துட்டு ஈவனாகவும் இருக்காது ஆடாகவும் இருக்காது. ஸோ எப்போதும் போல் இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம a0 an bn மூணும் கண்டுபிடிச்சிட வேண்டியது தான். அண்ட் Fourier சீரீஸ் ஃபார்முலா என்னன்னா f of x equal to a0/2 plus summation of an cos nx plus summation of bn sin nx where n varies from 1 to infinity. அண்ட் இதில் 3 கான்ஸ்டன்ட் இருக்குது, a0 an and bn மூணு வேல்யூவையும் கண்டுபிடிச்சி இதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு Fourier சீரீஸ் கிடச்சிரும். அண்ட் 3 வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலாஸ் இருக்குது. அண்ட் a0க்குள்ள ஃபார்முலா 1/π integral f of x dx. அண்ட் இங்கே லிமிட் வந்துட்டு -π to +πன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இன்டெக்ரலில் லோவர் லிமிட் -π அப்பர் லிமிட் +π போடணும். தட் இஸ் கொஸ்டினில் 0 to 2π கொடுத்துருந்தா நம்ம இங்கே 0 to 2π போடணும். பட் இங்கே -π to +π கொடுத்துருக்கிறதுனால அந்த இன்டர்வலை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். நான் ஜஸ்ட்டு f of xக்கு வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இன்டகிரேட் பண்ணுனா நமக்கு a0க்கு ஆன்சர் கிடச்சிரும். அண்ட் இங்கே f of xோட வேல்யூ x plus x square. நான் ஜஸ்ட் இன்டகிரேட். இந்த ஃபங்க்ஷன் எந்த ஃபார்மில் இருக்குதுன்னா இன்டகிரல் ஆஃப் x⁴n dx இந்த ஃபார்மில் இருக்குது. அண்ட் we know that integral of x⁴n dx value is x⁴n+1 divided by n+1. இங்கே நமக்கு 2 டேர்ம் இருக்குது இந்த ஃபங்க்ஷனில். ஸோ 2 டேர்மே நம்ம தனித்தனியாக இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ 1/π அவுட் சைடில் இருக்குது. ஸோ 1/π தி ஹோல் இன்ட்டு ஃபஸ்ட் டேர்ம் இங்கே x⁴1 இருக்குது. தட் இஸ் n-க்கு வேல்யூ 1. ஸோ x⁴1க்கு இன்டகிரேஷன்
x square by 2 plus இப்போ நம்ம செகண்ட் டேர்ம் இன்டகிரேட் பண்ண போகிறோம். இங்கே பவரில் என்னுக்கு பதிலாக 2 இருக்குது. ஸோ x power 2க்கு இன்டகிரேஷன் x power 3 divided by 3 and limit minus pi to plus pi. So first upper limit apply பண்ண போகிறோம். So 1 by pi the whole into first replace x equal to this pi. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் x இருக்கிற இடத்துல எல்லாம் pi substitute பண்ணால் நமக்கு pi square by 2 plus pi cube by 3 கிடைக்கும். Now apply lower limit. It is minus of. Now replace x equal to minus pi. So in the first term la namakku minus pi the whole square varum. But minus pi the whole square value plus pi square dhaan. So pi square divided by 2. Then second term plus inge x ku badala minus pi substitute panna namakku the second term eppadi maarirona minus pi the whole cube ni kedaikum. But minus pi the whole cube ka value minus of pi cube. So inge or plus irukudhu. So plus or minus சேர்ந்து நமக்கு minus ஆ மாறிரும். So minus pi cube by 3 ni கிடைக்கும். இப்போ simplify பண்ணிரலாம். That is 1 by pi the whole into இங்க நமக்கு ஒரு plus pi square by 2 இருக்குது and இங்க ஒரு minus outsideல இருக்குது minus into இந்த pi square by 2. So minus pi square by 2 இருக்கும். So இந்த plus pi square by 2 minus pi square by 2 cancel ஆயிரும். And இங்க plus pi cube by 3 ni இருக்கும். And இந்த bracketக்கு outside ஒரு minus இருக்குது இங்க ஒரு minus இருக்குது. So ரெண்டே product பண்ணா இங்கே நமக்கு plus pi cube by 3 ni இருக்கும். So இந்த pi cube by 3 plus pi cube by 3 ரெண்டே ஆட் பண்ணா நமக்கு 2 pi cube by 3 ni கிடைக்கும். இப்போ இங்க numerator and denominatorல ஒரு pi cancel ஆயிரும். So நமக்கு numeratorல 2 pi square இருக்கும், denominatorல 3 இருக்கும். That is 2 pi square by 3. இதுதான் a0க்கு வேல்யூ. நெக்ஸ்ட் ஆட்டு நம்ம an கண்டுபிடிக்க போறோம். an கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா 1 by pi integral f of x into cos nx dx and limit minus pi to plus pi. இப்போ just f of x க்கு வேல்யூவை கொண்டு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கிறோம். Now just integrate. And இந்த இன்டகிரேஷனுக்குள்ளாடி ரெண்டு டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பாலினாமியல் இன் எக்ஸில் இருக்குது, நெக்ஸ்ட் வந்துட்டு காஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இப்படி பாலினாமியல் அண்ட் காஸும் ப்ராடக்டில் இருந்ததுன்னா நம்ம பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் பாலினாமியல் இன்ட்டு காஸ் ஃபங்க்ஷன் ஆர் பாலினாமியல் இன்ட்டு சைன் ஃபங்க்ஷன் ஆர் பாலினாமியல் இன்ட்டு எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷன் இப்படிலாம் இருந்ததுன்னா நம்ம பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். பெர்னோலிஸ் ஃபார்முலா எப்படி இருக்குன்னா இன்டகிரல் ஆஃப் uv dx this is equal to u into v1 minus u dash into v2 plus u double dash into v3 minus etc. v1க்கு வேல்யூ integral of v dx. இந்த v1 இன்டகிரேட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் v2. v2க்கு இன்டகிரேஷன் வேல்யூ தான் v3 and so on. Similarly u dash அப்படின்னா differential value of u and u double dashனா differential value of u dash. Again நம்ம u double dash differentiate பண்ணனா u triple dash கிடைக்கும் and etc. ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட் என்ன செய்வோம்னா ஃபஸ்ட்டு டேர்மில் மட்டும்தான் u அப்படியே எழுதியிருக்கிறோம். u மீன்ஸ் இங்கே உள்ள ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன். அதுக்கு அடுத்தடுத்த டேர்மில் எல்லாம் நம்ம யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதிட்டே போவோம். தட் இஸ் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே போவோம், பட் செகண்ட் ஃபங்க்ஷன் வியை இன்டகிரேட் பண்ணிகிட்டே போவோம். ஸோ இது எது வரைக்கும் கண்டினியூ பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ ஒரு ஸ்டேஜில் 0 வரும், அது வரைக்கும் கண்டினியூ பண்ணணும். இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அடுத்த ஃபங்க்ஷன் காஸ் ஃபங்க்ஷன். யூஸ்வலாக நம்ம பாலினாமியலின் எக்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனை தான் யூன்னு வச்சுக்கணும், காஸ் ஃபங்க்ஷனை வின்னு வச்சுக்கணும். பிகாஸ் இந்த பாலினாமியலின் எக்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணிகிட்டே போகிறப்ப ஒரு ஸ்டேஜில் 0 வந்துடும். சப்போஸ் நீங்கள் இந்த பாலினாமியலுக்கு பதிலாக இந்த காஸ் ஃபங்க்ஷனை யூ அப்படின்னு எடுத்தால் என்ன ஆகும்னா காசுக்கு டிஃபரன்ஷியேஷன் சைனில் வரும், சைனுக்கு டிஃபரன்ஷியேஷன் காசில் வரும், இப்படி மாறி மாறி வருமே தவிர 0வே வராது. ஸோ அதனால தான் பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்ப எப்போதுமே எக்ஸுக்கு பவரில் இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம யூன்னு வச்சுக்கணும், ரிமைனிங் இருக்கக்கூடியதை வி அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். Now apply Bernoulli's formula. So which is equal to இங்கே அவுட் சைடில் ஒரு 1 by pi இருக்குது. ஸோ 1 by pi the whole into ஃபஸ்ட் இங்கே நம்ம u அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். u அப்படின்னா இங்கே உள்ள ஃபஸ்ட்டு டேர்ம் தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், இதுதான் யூக்கு வேல்யூ. தென் இன்டூ v1. v1னா இங்கே இருக்கக்கூடிய இந்த செகண்ட் ஃபங்க்ஷனுக்கு இன்டகிரல். காஸ் ஏஎக்ஸுக்கு இன்டகிரல் வேல்யூ சைன் ஏஎக்ஸ் டிவைடட் பை ஏ. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குது. ஸோ காஸ் என்எக்ஸுக்கு இன்டகிரல் வேல்யூ சைன் என்எக்ஸ் பை என். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை செப்பரேட் ப்ராக்கெட்டுக்குள்ளே போடணும், செகண்டையும் செப்பரேட் ப்ராக்கெட்டுக்குள்ளே போடணும். அப்போ தான் மைனஸ் எல்லாம் வர நேரம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். த நெக்ஸ்ட் டேர்ம் மைனஸ் போட்டுட்டு
இப்போ நம்ம அந்த ப்ரீவியஸ் டேர்மில் உள்ள ஃபஸ்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணிகிட்டே போகணும், செகண்ட் ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணிகிட்டே போகணும். தட் இஸ் இங்கே உள்ள ஃபஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூவை முதல்ல எழுதணும், தென் இன்டூ இங்கே உள்ள செகண்ட் ஃபங்க்ஷனுக்கு இன்டகிரல் வேல்யூவை செகண்ட் எழுதணும். இங்கே ஃபஸ்ட் ஃபங்க்ஷனில் ரெண்டு டேர்ம் இருக்குது, எக்ஸ் பவர் 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் 2. ஸோ ரெண்டு டேர்முக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூவை தனித்தனியாக எழுத போகிறோம். வி நோ தட் differential value of x power n, that is d by dx of x power n, இதோட ஃபார்முலா n into x power n minus 1. ஸோ இங்கே ஃபஸ்ட் டேர்மில் எக்ஸ்க்கு பவர் 1 இருக்குது, தட் இஸ் என்னுக்கு வேல்யூ 1. ஸோ நமக்கு இங்கே எக்ஸ் பவர் 1க்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ 1ன்னு கிடைக்கும். தென் ப்ளஸ் எக்ஸ் பவர் 2க்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ 2 into எக்ஸ் பவர் 2 minus 1, தட் இஸ் சிம்பிளி 2xன்னு கிடைக்கும். தென் இன்டூ இந்த செகண்ட் ஃபங்க்ஷனுக்கு இன்டகிரல் வேல்யூவை இங்கே எழுத போகிறோம். அண்ட் செகண்ட் ஃபங்க்ஷனில் டினாமினேட்டரில் ஒரு n இருக்குது, அது கான்ஸ்டன்ட். ஸோ அந்த n அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இந்த நியூமரேட்டரில் உள்ள அந்த சைன் nx இதை தான் இன்டகிரேட் பண்ண போகிறோம். அண்ட் வி நோ தட் சைன் ஏஎக்ஸுக்கு இன்டகிரல் வேல்யூ மைனஸ் காஸ் ஏஎக்ஸ் டிவைடட் பை ஏ. ஸோ சைன் nxக்கு இன்டகிரல் வேல்யூ மைனஸ் காஸ் nx டிவைடட் பை n. ஆல்ரெடி இங்கே ஒரு n இருக்குது, அது கூட என்ன அகெயின் ப்ராடக்ட் பண்ணுறப்ப n ஸ்கொயராக மாறிடும். தென் நெக்ஸ்ட் டேர்ம் ப்ளஸ் இப்போ இந்த ப்ரீவியஸ் டேர்மில் உள்ள இந்த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூவை முதல்ல எழுதணும், தென் இன்டூ இந்த செகண்ட் ஃபங்க்ஷனுக்கு இன்டகிரலில் செகண்ட் எழுத போகிறோம். இங்கே ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில் ரெண்டு டேர்ம் இருக்குது, 1 ப்ளஸ் 2x. ஸோ ரெண்டு டேர்முக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூவையும் இங்கே எழுத போகிறோம். பட் இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் 1 மட்டும் தனியாக இருக்குது, 1 கான்ஸ்டன்ட் அண்ட் கான்ஸ்டன்ட் மட்டும் தனியாக இருந்தால் டிஃபரன்ஷியல் வேல்யூ 0. ஸோ 1க்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ 0, தென் ப்ளஸ் 2 into x தான் செகண்ட் டேர்ம். 2 கான்ஸ்டன்ட் பட் எக்ஸ் வேரியபிள். ஸோ கான்ஸ்டன்ட்டும் வேரியபிளும் ப்ராடக்டில் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அந்த கான்ஸ்டன்ட் எழுதிக்கணும், தென் இன்டூ எக்ஸ் பவர் 1க்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ எழுதணும். பட் எக்ஸ் பவர் 1க்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ 1, தென் இன்டூ இப்போ இந்த செகண்ட் ஃபங்க்ஷனுக்கு இன்டகிரல் வேல்யூவை எழுத போகிறோம். தட் இஸ் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணிகிட்டே போவோம், செகண்ட் ஃபங்க்ஷனை ஒவ்வொரு டேர்ம்லேயும் நம்ம இன்டகிரேட் தான் பண்ணுவோம். ஸோ செகண்ட் டேர்மில் ஆல்ரெடி நியூமரேட்டரில் ஒரு மைனஸ் இருக்குது, டினாமினேட்டரில் ஒரு n ஸ்கொயர் இருக்குது அண்ட் n ஸ்கொயர் கான்ஸ்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கணும். இப்போ இந்த நியூமரேட்டரில் உள்ள காஸ் nxஐ மட்டும் இன்டகிரேட் பண்ண போகிறோம். அண்ட் காஸ் ஏஎக்ஸுக்கு இன்டகிரல் வேல்யூ சைன் ஏஎக்ஸ் பை ஏ. ஸோ காஸ் nxக்கு இன்டகிரல் வேல்யூ சைன் nx பை n வரும். பட் ஆல்ரெடி டினாமினேட்டரில் ஒரு n ஸ்கொயர் இருக்குது, அது கூட அகெயின் n ப்ராடக்ட் பண்ணால் n கியூவாக மாறிடும். அடுத்த டேர்ம் மைனஸ் இப்போ இங்கே ப்ரீவியஸ் டேர்மில் உள்ள ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ முதல்ல எழுதணும், தென் இன்டூ இந்த செகண்ட் ஃபங்க்ஷனுக்கு இன்டகிரல் வேல்யூவை அடுத்ததாக எழுதணும். பட் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் இங்கே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அண்ட் கான்ஸ்டன்ட் செப்பரேட்டாக இருந்ததுன்னா டிஃபரன்ஷியல் வேல்யூ 0. ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். லிமிட் மைனஸ் பை டு ப்ளஸ். லிமிட் அப்ளை பண்ணுறப்ப இங்கே சைன் ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய இந்த டேர்மில் நம்ம 0 போட்டுடலாம். பிகாஸ் நம்ம லோவர் அண்ட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறப்ப இந்த சைன் ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய இந்த டேர்ம் வந்துட்டு நமக்கு 0 ஆயிரும். பிகாஸ் சைன் 0க்கு வேல்யூ 0, சைன் பைக்கு வேல்யூ 0, சைன் 2 பைக்கு வேல்யூ 0, சைன் 3 பை வேல்யூ 0 இன் ஜெனரல், சைன் n பை 0, சிமிலர்லி சைன் 2n பை 0, சைன் 3n பை 0 எக்ஸெட்ரா. ஸோ எப்போதுமே இந்த லிமிட் வந்துட்டு 0 பையோ மைனஸ் பையோ 2 பையோ அப்படியெல்லாம் இருந்ததுன்னா நம்ம இந்த சைன் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் டேர்முக்கு மட்டும் லிமிட் அப்ளை பண்ணால் போதும். இங்கே ரிமைனிங் ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது, ஸோ அதுக்கு நம்ம இப்போ லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். அண்ட் இங்கே ஒரு அவுட் சைடில் ஒரு 1/π இருக்குது. ஸோ 1/π தி ஹோல் இன்டூ இங்கே ஒரு அவுட் சைடில் ஒரு மைனஸ் இருக்குது, இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸையும் ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். அண்ட் ரிமைனிங் ஃபங்க்ஷனில் நம்ம அப்பர் லிமிட் பையை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நமக்கு 1 + 2π தி ஹோல் இன்ட்டு காஸ் nπ டிவைடட் பை n ஸ்கொயர்னு கிடைக்கும். தென் apply lower limit, that is minus of. Now replace x equal to this lower limit minus π. Again இங்கே மைனஸ் அவுட் சைடில் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ரெண்டே ப்ராடக்ட் பண்ணால் ப்ளஸ்ஸாக மாறிடும். அண்ட் இங்கே உள்ளாடி 1 + 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -π சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு 1 - 2π வரும். அண்ட் இங்கே காஸ் n இன்ட்டு -π வரும், தட் இஸ் காஸ் ஆஃப் -nπ வரும், டிவைடட் பை டினாமினேட்டரில் ஒரு n ஸ்கொயர் இருக்கும், தட் இஸ் 1 - 2π into cos of -nπ divided by n square. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அவுட் சைடில் ஒரு 1/π தி ஹோல் இன்டு cos nπக்கு வேல்யூ -1 தி ஹோல் பவர் n.
because cos 0 का value plus 1, cos pi का value minus 1, cos 2 pi ना plus 1, cos 3 pi ना minus 1, etc. cos of odd number into pi ना minus 1 வரும் and cos of even number into pi ना plus 1 வரும். So generally நம்ம cos n pi minus 1 the whole power n அப்படி எழுதிடலாம். ஸோ இங்கே cos n pi இருக்கக்கூடிய இந்த டேர்மில் நம்ம minus 1 the whole power n substitute பண்ணிடலாம். ஸோ இங்கே நமக்கு வந்துட்டு 1 plus 2 pi the whole into minus 1 the whole power n அப்படி கிடைக்கும் divided by n square. தென் இங்கே ஒரு மைனஸ் சிம்பிள். தென் இந்த செகண்ட் டேர்மில் இங்கே நமக்கு cos of minus theta அந்த ஃபார்முலா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. and we know that cos of minus theta is plus cos theta தான். so cos of minus n pi का value cos n pi, but cos n pi ना minus 1 power n. so நமக்கு இந்த second term என்ன வரும்னா 1 minus 2 pi the whole into minus 1 the whole power n அப்படி கிடைக்கும் divided by n square. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேயுமே minus 1 the whole power n divided by n square காமனாக இருக்குது. ஸோ அதை நம்ம அவுட் சைடில் எடுத்துடலாம். ஸோ ஆல்ரெடி ஒரு 1 by pi அவுட் சைடில் இருக்குது. அகெயின் நம்ம minus 1 the whole power n divided by n square அதையும் அவுட் சைடில் எடுத்துட்டோன்னா இங்கே நமக்கு ரிமைனிங் டேர்ம் 1 plus 2 pi இருக்கும். அண்ட் இங்கே ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்குது. அண்ட் இங்கே ரிமைனிங் டேர்ம் 1 minus 2 pi. அண்ட் இந்த ப்ளஸ் 1 அண்ட் மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும். அண்ட் ரிமைனிங் இருக்கிறது இங்கே ப்ளஸ் 2 pi. அண்ட் இங்கே ஒரு அவுட் சைடில் ஒரு மைனஸ் இருக்குது, இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குது. ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுனா ப்ளஸ் 2 pi வரும். 2 pi plus 2 pi னா 4 pi. தட் இஸ் 4 pi divided by அவுட் சைடில் ஒரு டினாமினேட்டரில் pi இருக்குது. தென் minus 1 the whole power n divided by n square. அண்ட் இங்கே நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் ஒரு pi கேன்சல் ஆயிரும். ஸோ a என்னோட ஆன்சர் 4 the whole into minus 1 the whole power n divided by n square. நெக்ஸ்ட் நம்ம bn ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். bn ஓட ஃபார்முலா 1 divided by pi integral f of x into sin nx dx limit minus pi to plus pi. இது கொடுத்துருக்கிற இன்டர்வல். அண்ட் இப்போ இதில் f of xக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இன்டெகிரேட் பண்ண போகிறோம். அண்ட் இது எந்த ஃபார்மில் இருக்குதுன்னா இன்டெக்ரல் ஆஃப் ஒரு பாலினாமியல் இன்ட்டு சைன் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இங்கே நம்ம பெர்னோலிஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் பெர்னோலிஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு u அண்ட் v அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வேணும். இந்த பாலினாமியலின் எக்ஸில் இருக்கிறத யூன்னு வச்சுக்கலாம், சைன் ஃபங்க்ஷனை v அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1 divided by pi the whole into பெர்னோலிஸ் ஃபார்முலாவில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த u அப்படிங்கிற ஃபங்க்ஷனை எழுதுவோம். தட் இஸ் அங்கே இருக்கக்கூடிய அதே ஃபங்க்ஷன், தட் இஸ் x plus x square. தென் இன்டு v1. v1னா இந்த செகண்ட் ஃபங்க்ஷனுக்கு இன்டெக்ரல், தட் இஸ் sin nxக்கு இன்டெக்ரல் வேல்யூ மைனஸ் காஸ் nx டிவைடட் பை n. நெக்ஸ்ட் டேர்ம் மைனஸ். இப்போ இந்த ப்ரீவியஸ் டேர்மில் உள்ள இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூவை முதல்ல எழுதணும். தென் இந்த செகண்ட் ஃபங்க்ஷனுக்கு இன்டெக்ரலை அடுத்ததாக எழுத போகிறோம். இங்கே ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில் ரெண்டு டேர்ம் இருக்குது, x power 1 அண்ட் x power 2. ஸோ ரெண்டு டேர்முக்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூவையும் இங்கே எழுத போகிறோம். அண்ட் x power 1க்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ 1 ப்ளஸ் x power 2க்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ 2 இன்டு x power 2 minus 1, தட் இஸ் 2xன்னு கிடைக்கும். தென் இன்டு இப்போ இந்த செகண்ட் ஃபங்க்ஷனுக்கு இன்டெக்ரல் எழுத போகிறோம். தட் இஸ் பெர்னோலிஸ் ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே போவோம். இந்த செகண்ட் ஃபங்க்ஷனை எப்போதும் நம்ம இன்டெக்ரேட் தான் பண்ணுவோம். அண்ட் செகண்ட் ஃபங்க்ஷனில் நியூமரேட்டரில் ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்குது, டினாமினேட்டரில் ஒரு எண்ணும் இருக்குது. ஸோ n கான்ஸ்டன்ட். ஸோ ஃபஸ்ட் இதை எழுதிக்கலாம். நவ் இன்டெகிரேட் தி நியூமரேட்டர் வேல்யூ, தட் இஸ் காஸ் nxக்கு இன்டெக்ரல் வேல்யூவை இங்கே எழுத போகிறோம். அண்ட் காஸ் axக்கு இன்டெக்ரல் வேல்யூ sin ax டிவைடட் பை a. இங்கே காஸ் nx இருக்குது. ஸோ காஸ் nxக்கு இன்டெக்ரல் வேல்யூ sin nx டிவைடட் பை n. அண்ட் ஆல்ரெடி இங்கே ஒரு n இருக்குது. ஸோ அது கூட அகெயின் n ப்ராடக்ட் பண்ணுனா n ஸ்கொயராக மாறிடும். அடுத்த டேர்ம் ப்ளஸ். இப்போ இந்த ப்ரீவியஸ் டேர்மில் உள்ள ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூவை முதல்ல எழுதணும். தென் இன்டு இந்த செகண்ட் ஃபங்க்ஷனுக்கு இன்டெக்ரலை அடுத்ததாக எழுத போகிறோம். அண்ட் இந்த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில் ரெண்டு டேர்ம் இருக்குது. ஃபஸ்ட்டு டேர்ம் கான்ஸ்டன்ட் 1 இருக்குது. ஸோ கான்ஸ்டன்ட் செப்பரேட்டாக இருந்தால் டிஃப்ரென்ஷியல் வேல்யூ 0. அடுத்த டேர்ம் 2 இன்டு எக்ஸ் இருக்குது, 2 கான்ஸ்டன்ட். ஸோ ஃபஸ்ட் அந்த கான்ஸ்டன்ட் எழுதிட்டு தென் x power 1க்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ எழுத போகிறோம். x power 1க்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ 1 தான். இப்போ இந்த செகண்ட் ஃபங்க்ஷனுக்கு இன்டெக்ரல் வேல்யூ எழுதணும். அதில் இந்த டினாமினேட்டர் கான்ஸ்டன்ட், ஸோ n ஸ்கொயர் அப்படி எழுதிக்கலாம். நியூமரேட்டரில் ஒரு மைனஸும் இருக்குது. இப்போ இந்த sin nxக்கு இன்டெக்ரல் வேல்யூவை எழுத போகிறோம். sin nxக்கு இன்டெக்ரல் வேல்யூ மைனஸ் காஸ் nx டிவைடட் பை n. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ காஸ் nx டிவைடட் பை n கிடைக்கும். பட் இங்கே ஆல்ரெடி ஒரு n ஸ்கொயர் இருக்குது, அது கூட ஒரு n ப்ராடக்ட் பண்ணுனா n கியூபாக மாறிடும். அடுத்த டேர்ம் மைனஸ்.
இப்போ ப்ரீவியஸ் ஃபங்க்ஷனில் உள்ள அந்த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ முதல்ல எழுதணும் அண்ட் செகண்ட் ஃபங்க்ஷனுக்கு இன்டகிரலை அடுத்ததாக எழுதணும். பட் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில் இங்கே 2 மட்டும்தான் இருக்குது. 2 கான்ஸ்டன்ட், இப்படி கான்ஸ்டன்ட் செப்பரேட்டாக இருந்தால் டிஃபரன்ஷியல் வேல்யூ 0. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு லிமிட் அப்ளை பண்ணிடலாம். லோவர் லிமிட் -π, அப்பர் லிமிட் +π. நவ் அப்ளை லிமிட். அண்ட் லிமிட் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி இங்கே சைன் இருக்கக்கூடிய அந்த டேர்மை நம்ம 0 போட்டுடலாம். பிகாஸ் அப்பர் அண்ட் லோவர் லிமிட் அப்ளை பண்ணுறப்ப இந்த சைன் ஃபங்க்ஷன் 0 தான் வரும். ஆல்ரெடி நான் ஃபஸ்ட் ப்ரீவியஸ் பார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ்க்கு மட்டும் நம்ம லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். அண்ட் இங்கே அவுட் சைடில் ஒரு 1/π இருக்குது. ஸோ 1/π தி ஹோல் இன்ட்டு ஃபர்ஸ்ட் இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த பை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நமக்கு π + π² வரும். அண்ட் இங்கே ஒரு மைனஸ் சிம்பிளாக இருக்குது. ஸோ -π + π² இன்ட்டு cos n இன்ட்டு π வரும். பட் cos nπக்கு வேல்யூ -1 தி ஹோல் பவர் n டிவைடட் பை n. Since cos nπ வேல்யூ -1 தி ஹோல் பவர் n. இந்த லாஸ்ட் டேர்மில் 2 இன்ட்டு cos nx இருக்குது. இதில் எக்ஸுக்கு பதிலாக இந்த அப்பர் லிமிட் பை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு cos nπ வரும். பட் cos nπக்கு வேல்யூ -1 தி ஹோல் பவர் n. இங்கே ஒரு +2 இருக்குது. ஸோ +2 இன்ட்டு -1 தி ஹோல் பவர் n டிவைடட் பை n³. தென் அப்ளை லோவர் லிமிட். ஸோ now replace x = -π. ஸோ இந்த டேர்மில் நமக்கு -π ப்ளஸ் -π தி ஹோல் ஸ்கொயர் வரும். -π தி ஹோல் ஸ்கொயர்னா +π² தான். -π + π² கிடைக்கும். தென் இன்ட்டு இங்கே ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்குது. அதை நம்ம அவுட் சைடில் இங்கே எழுதிடலாம். ஸோ -π + π². அண்ட் இங்கே cos n இன்ட்டு -π, தட் இஸ் எக்ஸுக்கு நம்ம லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். பட் cos -θ = cos θ தான். ஸோ cos n -π அப்படின்னா cos -nπ கிடைக்கும். பட் cos -nπக்கு வேல்யூ = cos nπ. பட் cos nπக்கு வேல்யூ -1 தி ஹோல் பவர் n. ஸோ இங்கே நமக்கு -1 தி ஹோல் பவர் n வரும், டினாமினேட்டரில் n. இப்போ இந்த டேர்மில் நம்ம எக்ஸுக்கு பதிலாக லோவர் லிமிட் -π சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நமக்கு +2 இன்ட்டு cos -nπ கிடைக்கும். பட் cos -nπக்கு வேல்யூ +cos nπ. பட் cos nπக்கு வேல்யூ -1 தி ஹோல் பவர் n. ஸோ இந்த டேர்ம் நமக்கு 2 இன்ட்டு -1 தி ஹோல் பவர் n கிடைக்கும். ஸோ +2 இன்ட்டு -1 தி ஹோல் பவர் n. அண்ட் டினாமினேட்டரில் நமக்கு n³ இருக்குது. விச் இஸ் ஈக்குவல் டு அவுட் சைடில் ஒரு 1/π இருக்குது. ஸோ 1/π தி ஹோல் இன்ட்டு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் டேர்மில் -1 தி ஹோல் பவர் n டிவைடட் பை n காமனாக இருக்குது. ஸோ அதை நம்ம அவுட் சைடில் எடுத்துடலாம். தட் இஸ் -1 தி ஹோல் பவர் n டிவைடட் பை n. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்மில் ரிமைனிங் வந்துட்டு -π + π² இருக்குது. இந்த மைனஸை உள்ளாடி ப்ராடக்ட் பண்ணினா -π - π² கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ மைனஸ். இப்போ இந்த டேர்மில் நம்ம -1 தி ஹோல் பவர் n பை n இதை அவுட் சைடில் எடுத்துட்டோம். ரிமைனிங் இங்கே அவுட் சைடில் ஒரு மைனஸ் இருக்குது. இதை அப்படி உள்ளாடி ப்ராடக்ட் பண்ணால் +π - π² கிடைக்கும். இப்போ நான் ஜஸ்ட்டு செகண்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம் ஆட் பண்ணிடலாம். ரெண்டும் ஒரே போல இருக்குது. தட் இஸ் இங்கே 2 டைம்ஸ் -1 தி ஹோல் பவர் n பை n³. இங்கேயும் 2 டைம்ஸ் -1 தி ஹோல் பவர் n பை n³. அண்ட் அவுட் சைடில் ஒரு மைனஸும் இருக்குது. ஸோ இந்த வேல்யூவும் சேமாக இருக்குது. பட் இடையில மைனஸ் இருக்குது. ஸோ ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இட் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை π தி ஹோல் இன்ட்டு இங்கே ஒரு -1 தி ஹோல் பவர் n டிவைடட் பை n இருக்கும் அவுட் சைடில். இப்போ நமக்கு இங்கே ஒரு -π இருக்குது. அண்ட் இந்த -π உள்ளாடி கொண்டு ப்ராடக்ட் பண்ணால் இதில் ஒரு நமக்கு -π கிடைக்கும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் -2π வரும். நெக்ஸ்ட் இங்கே நமக்கு -π² இருக்குது. இந்த மைனஸ் அப்படி உள்ளாடி கொண்டு ப்ராடக்ட் பண்ணுனா இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ -π² + π² கேன்சல் ஆகிடும். அண்ட் இங்கே நியூமரேட்டரில் ஒரு π இருக்குது. இங்கே டினாமினேட்டர்லேயும் ஒரு π இருக்குது. ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு bnோட ஆன்சர் -2 இன்ட்டு -1 தி ஹோல் பவர் n டிவைடட் பை டினாமினேட்டரில் n இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி வேல்யூ ஆஃப் bn. நெக்ஸ்ட் a0, an, bn 3 வேல்யூவையும் ஃபோரியர் சீரீஸில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதான் ஃபோரியர் சீரீஸ் ஃபார்முலா. தட் இஸ் f of x equal to a0/2 plus summation of an cos nx plus summation of bn sin nx. ஸோ இந்த ஃபார்முலாவில் a0, an, bn 3 வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். therefore f of x equal to
a0 by 2. இங்கே a0 ஓட வேல்யூ 2 pi square divided by 3. So 2 pi square divided by 3 தான் a0க்கு வேல்யூ divided by 2 plus summation of an into cos nx. an ஓட வேல்யூ 4 the whole into minus 1 the whole power n divided by n square into cos nx where n equal to 1 to infinity. Then plus summation of bn. bn இங்க இருக்குது minus 2 into minus 1 the whole power n divided by n. Then into sin nx where n equal to 1 to infinity. இதான் Fourier series. Suppose find the Fourier series expansion நீ மட்டும் தான் கொஸ்டின்ல இருந்தது அப்படின்னா நம்ம இந்த ஸ்டெப்போட ஸ்டாப் பண்ணிடலாம். பட் ஒரு டிடக்ஷன் பார்ட்டும் இங்கே இருக்குது. ஸோ அதுக்காக இதை அகெயின் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். அண்ட் இங்கே ஃபஸ்ட்டு டேர்மில் நியூமரேட்டரில் உள்ள 2வும் இந்த டினாமினேட்டரில் உள்ள 2வும் கேன்சல் ஆயிரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு pi ஸ்கொயர் டிவைடட் பை இந்த 3 டினாமினேட்டருக்கு போயிடும். ஸோ pi ஸ்கொயர் டிவைடட் பை 3 கிடைக்கும். நெக்ஸ்ட் டேர்மில் இங்கே ஒரு 4 கான்ஸ்டன்ட் இருக்குது. n மட்டும்தான் வேரி ஆகும். ஸோ இங்கே 4 எல்லா டேர்ம்லையும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம 4 அவுட் சைடில் எடுத்துடலாம். அண்ட் ரிமைனிங் டேர்மை இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். தட் இஸ் ஃபஸ்ட் வந்துட்டு என்னுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். தென் ப்ளஸ் போட்டுட்டு என்னுக்கு பதிலாக 2, தென் என்னுக்கு 3 எக்ஸெட்ரா. ஸோ என்னுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு நியூமரேட்டரில் -1 தி ஹோல் பவர் 1 டிவைடட் பை 1 ஸ்கொயர் வரும். பட் -1 தி ஹோல் பவர் 1னா -1 தான். ஸோ -1 டிவைடட் பை 1 ஸ்கொயர் இன்ட்டு இங்கே நமக்கு என்னுக்கு 1 போட்டால் cos 1x வரும். தட் இஸ் cos x. அடுத்த டேர்ம் ப்ளஸ் இப்போ n இருக்கிற பிளேஸில் 2 போட போகிறோம். ஸோ இங்கே -1 தி ஹோல் பவர் 2 கிடைக்கும் நியூமரேட்டரில். பட் -1 தி ஹோல் பவர் ஈவன் நம்பர் +1 மாறிடும். ஸோ 1 டிவைடட் பை 2 ஸ்கொயர் இன்ட்டு cos 2x. அடுத்த டேர்ம் ப்ளஸ் இப்போ என்னுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே நியூமரேட்டரில் -1 தி ஹோல் பவர் 3 இருக்கும். பட் -1 தி ஹோல் பவர் ஆட் நம்பர் எல்லாம் -1 மாறிடும். ஸோ அடுத்த டேர்ம் நமக்கு வந்துட்டு மைனஸாக இருக்கும். ஸோ -1 டிவைடட் பை என்னுக்கு 3 போட்டால் டினாமினேட்டரில் 3 ஸ்கொயர் கிடைக்கும். தென் இன்ட்டு cos 3x தென் ப்ளஸ் எக்ஸெட்ரா. இப்போ லாஸ்ட் சீரீஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இந்த லாஸ்ட் சீரீஸில் இங்கே ஒரு -2 கான்ஸ்டன்ட் இருக்குது. இங்கேயும் n மட்டும்தான் வேரி ஆகும். -2 எல்லா டேர்ம்லையும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த -2 வெளியில் எடுத்துடலாம். Now just expand the series. That is first என்னுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நியூமரேட்டரில் நமக்கு இந்த -1 தி ஹோல் பவர் 1 வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு -1 டிவைடட் பை என்னுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ டினாமினேட்டர் 1 அண்ட் இங்கே sin 1 இன்ட்டு எக்ஸ் வரும். தட் இஸ் sin x. அடுத்த டேர்மில் நம்ம என்னுக்கு பதிலாக 2 போடுவோம். அப்போ இந்த நியூமரேட்டரில் இங்கே என்னுக்கு பதிலாக 2 போட்டோன்னா -1 பவர் 2 வரும். -1 பவர் 2னா +1. ஸோ அடுத்த டேர்ம் +1 டிவைடட் பை இங்கே என்னுக்கு பதிலாக 2 போட்டால் 1/2 இன்ட்டு இங்கே சைன் ஃபங்க்ஷன் எப்படி மாறிடும்னா sin 2x மாறிடும். தட் இஸ் என்னுக்கு பதிலாக 2 போட்டிருக்கிறோம். அடுத்த டேர்ம் என்னுக்கு பதிலாக 3 போட போகிறோம். ஸோ இங்கே -1 தி ஹோல் பவர் 3 வரும் நியூமரேட்டரில். பட் -1 பவர் 3 வந்துட்டு -1 அண்ட் டிவைடட் பை என்னுக்கு பதிலாக 3 போட்டால் நமக்கு -1 டிவைடட் பை 3 இன்ட்டு sin 3x கிடைக்கும். தென் ப்ளஸ் எக்ஸெட்ரா. இப்போ நம்ம டிடக்ஷன் பார்ட்டுக்கு போக போகிறோம். இங்கே லெஃப்ட் சைடில் இது வந்துட்டு f of x இருக்கும். கொஸ்டினில் 1/1 ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 ஸ்கொயர் ப்ளஸ் 1/3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா இந்த சீரீஸ்க்கு வேல்யூவை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த சீரீஸ் இந்த ஃபோரியர் சீரீஸில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே வந்துட்டு 1/1 ஸ்கொயர் 1/2 ஸ்கொயர் இதெல்லாம் வந்து கொசைன் சீரீஸில் இருக்குது. சைன் ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய இந்த சீரீஸில் 1/1 1/2 1/3 தான் இருக்குது. ஸோ நமக்கு இந்த சைன் இருக்கக்கூடிய இந்த சீரீஸ் தேவையில்லை. ஸோ சைன் இருக்கக்கூடிய டேர்ம் கேன்சல் ஆகணும். பட் காசு இருக்கக்கூடிய டேர்ம் நமக்கு வேணும். அண்ட் இங்கே நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் கம்பைன்ட் ஆகி இருக்குது இந்த ஃபோரியர் சீரீஸில். ஃபஸ்ட் டேர்ம் நெகட்டிவாக இருக்குது, அப்புறம் ப்ளஸில் இருக்குது, அப்புறம் நெகட்டிவாக இருக்குது எக்ஸெட்ரா. பட் கொஸ்டினில் வந்துட்டு எல்லாமே ப்ளஸில் இருக்குது. ஸோ இப்படி சைன் வந்துட்டு சேஞ்ச் ஆகி இருந்தது அப்படின்னா நமக்கு டிடக்ஷன் பார்ட்டுக்கு எக்ஸுக்கு பதிலாக பை தான் சூஸ் பண்ணுவோம். பிகாஸ் காஸ் பைக்கு வேல்யூ -1, காஸ் 2πனா +1, காஸ் 3π -1 எக்ஸெட்ரா. தட் இஸ் இங்கே ஒரு ஆட் நம்பர் இன்ட்டு பை வந்ததுன்னா -1 வரும். அண்டு காஸ் ஆஃப் ஈவன் நம்பர் இன்ட்டு பை வந்ததுன்னா +1 வரும். ஸோ +1 -1 மாறி மாறி வரணும் அப்படின்னா இங்கே கண்டிப்பாக எக்ஸுக்கு பதிலாக பை சூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். சப்போஸ் இங்கே நமக்கு இருக்கக்கூடிய அதே சைன் தான் கொஸ்டின்லேயும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி இருக்குது. அதே போல் தான் இந்த கொஸ்டின்லேயும் ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி இருந்ததுன்னா நமக்கு எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் 0 சூஸ் பண்ணணும்.
பிகாஸ் நீங்கள் எக்ஸுக்கு 0 சூஸ் பண்ணுறப்ப இங்கே என்ன ஆகும்னா காஸ் 0ன்னு வரும் இந்த டேர்ம் எல்லாம். அண்டு காஸ் 0க்கு வேல்யூ 1 தான். ஸோ நமக்கு ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி இங்கே இருக்கிறது போலேயே கிடச்சிரும். அண்ட் ஆல்சோ எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் 0 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப இந்த லாஸ்ட் சீரீஸ் தட் இஸ் சைன் ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய சீரீஸும் கேன்சல் ஆயிரும். பிகாஸ் சைன் 0க்கு வேல்யூ 0 தான். சைன் பை போட்டாலும் 0 தான். பிகாஸ் சைன் 0 0, சைன் பை 0, சைன் 2 பை 0, சைன் 3 பை 0 எக்ஸெட்ரா. ஸோ உங்களுக்கு இந்த கொசைன் டேர்ம் இருக்கக்கூடிய அந்த சீரீஸ் தான் தேவை அப்படின்னா நீங்கள் டிடக்ஷன் பார்ட்டுக்கு எய்தர் பை ஆர் 0 சூஸ் பண்ணணும். பிகாஸ் நீங்கள் எக்ஸுக்கு 0 ஆர் பை சூஸ் பண்ணுறப்ப இந்த சைன் இருக்கக்கூடிய சீரீஸ் கேன்சல் ஆயிரும். சப்போஸ் சைன் ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய சீரீஸ் தான் உங்களுக்கு தேவை அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் எக்ஸுக்கு பை பை 2 சூஸ் பண்ணணும். பிகாஸ் எக்ஸுக்கு நீங்கள் பை பை 2 சூஸ் பண்ணுறப்ப காஸ் ஃபங்க்ஷன் வந்துட்டு 0 ஆயிரும். பிகாஸ் காஸ் பை பை 2 0, காஸ் 3 பை பை 2 0 எக்ஸெட்ரா. பட் சைன் பை பை 2க்கு வேல்யூ +1. ஸோ இந்த கொஸ்டினில் நமக்கு எக்ஸுக்கு பை சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் எக்ஸுக்கு பை சூஸ் பண்ணுறப்ப ரைட் சைடில் சிம்பிளி எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் பை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். பட் இந்த லெஃப்ட் சைடு வேல்யூ கண்டுபிடிக்கிறது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தட் இஸ் நம்ம செலக்ட் பண்ணுற பாயிண்ட் வந்துட்டு மேபி கண்டினியூஸ் பாயிண்ட்டாக இருக்கலாம், எண்டு பாயிண்ட்டாக இருக்கலாம், அல்லது டிஸ்கண்டினியூஸ் பாயிண்ட்டாக இருக்கலாம். இந்த 3 வேல இருந்துக்கிடலாம். ஸோ 3 டைப்புக்கும் நமக்கு செப்பரேட் ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ண அந்த பாயிண்ட் வந்து எண்டு பாயிண்ட்டா, கண்டினியூஸ் பாயிண்ட்டா, டிஸ்கண்டினியூஸ் பாயிண்ட்டான்னு அதை நம்ம செக் பண்ணிக்கிட்டு தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே கொஸ்டினில் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க, ஓப்பன் இன்டர்வல் -π to +π, தட் இஸ் -π லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் +π. அண்ட் இங்கே நம்ம டிடக்ஷனுக்கு பை சூஸ் பண்ணியிருக்கிறோம். பட் இங்கே எக்ஸுக்கு வேல்யூ லெஸ் தேன் பையாக இருக்குது, நாட் ஈக்குவல் டு பை. ஸோ பை அப்படிங்கிற பாயிண்ட் இந்த லிமிட்டுக்கு உள்ளாடி வரலை. சப்போஸ் நம்ம செலக்ட் பண்ணுற பாயிண்ட் வந்துட்டு இந்த லிமிட்டுக்கு உள்ளாடி இருந்ததுன்னா அதை நம்ம கண்டினியூஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். சப்போஸ் நம்ம சூஸ் பண்ணின பாயிண்ட் வந்துட்டு இந்த கொடுத்துருக்கிற லிமிட்டுக்கு உள்ளாடி இல்லை அப்படின்னா நம்ம அதை டிஸ்கண்டினியூஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். அண்ட் சப்போஸ் அது வந்துட்டு ஒரு எண்டில் இருந்தது அப்படின்னா எண்டில் இருந்துட்டு உள்ளாடி இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நமக்கு லெஸ் தேன் பை தான் இருக்குது, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இல்லை. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இருந்ததுன்னா உள்ளாடி இன்க்ளூட் ஆகிரும். பட் இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இல்லை, சிம்பிளி லெஸ் தேன் தான் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் வந்துட்டு ஒரு எண்டில் இருக்குது. ஸோ இது வந்து எண்டு பாயிண்ட். ஸோ நீங்கள் டிடக்ஷனுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு பை அப்படின்னு சூஸ் பண்ணுறப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா என்னென்னா எஃப் ஆஃப் லோவர் லிமிட் ப்ளஸ் எஃப் ஆஃப் அப்பர் லிமிட் டிவைடட் பை 2. தட் இஸ் இங்கே லோவர் லிமிட் வந்துட்டு -π, ஸோ எஃப் ஆஃப் -π ப்ளஸ் இங்கே அப்பர் லிமிட் +π, ஸோ எஃப் ஆஃப் +π டிவைடட் பை 2. இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா. இங்கே எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் x². ஸோ எஃப் ஆஃப் -π கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா ஜஸ்ட் இதில் எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் -π சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்னா -π ப்ளஸ் -π தி ஹோல் ஸ்கொயர் வரும். -π தி ஹோல் ஸ்கொயர்னா +π² தான். இதுதான் எஃப் ஆஃப் -πக்கு வேல்யூ. அண்ட் எஃப் ஆஃப் +π எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் +π போட்டால் போதும். அப்போ இந்த ரைட் சைடில் எக்ஸுக்கு பதிலாக +π போட்டால் நமக்கு என்ன வரும், +π +π² கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் -πக்கு வேல்யூ -π +π², தென் ப்ளஸ் எஃப் ஆஃப் +πக்கு வேல்யூ 5 + π² then divided by 2. and இங்கே -π +π கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்கிறது π² + π², that is 2π² கிடைக்கும். 2π² divided by 2 இருக்கும். அகெயின் ஒரு 2 கேன்சல் ஆயிரும். ஸோ சிம்பிளி π² கிடைக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ π². ஸோ இந்த இக்குவேஷன் எப்படி ரெடியூஸ் ஆயிரும் பாருங்கள். இந்த லெஃப்ட் சைடில் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக π² போட்டுடலாம். So left hand side value π² equal to right hand side la first term π² by 3, அடுத்த term plus 4 the whole into -1 divided by 1² into cos π வரும். But cos πக்கு value -1. அடுத்த term plus 1 by 2² into இங்க நம்ம xக்கு பதிலா π போட்டா cos 2π வரும். cos 2πக்கு value +1. அடுத்த டேர்ம் இங்கே நம்ம எக்ஸுக்கு பதிலாக பை போட்டால் cos 3π கிடைக்கும். cos 3πக்கு வேல்யூ -1 எக்ஸெட்ரா. ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இங்கே ஒரு -1 இருக்கும், இங்கே ஒரு மைனஸ் இருக்கும், ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் +1 மாறிடும். ஸோ 1 by 1² வரும். அடுத்த டேர்மில் 1 by 2² into 1 வரும். தட் இஸ் 1 by 2². அடுத்த டேர்ம் இங்கே ஒரு -1 இருக்கும்,
அண்ட் இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்கும், ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ ப்ளஸ் 1/3² அப்படி கிடைக்கும். அண்ட் இங்கே நம்ம எக்ஸுக்கு பதிலாக பை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்னா சைன் பைன்னு கிடைக்கும். சைன் பைக்கு வேல்யூ 0. அண்ட் இந்த டேர்மில் நம்ம எக்ஸுக்கு பதிலாக பை சப்ஸ்டியூட் பண்ணால் சைன் 2π கிடைக்கும். சைன் 2πக்கு வேல்யூவும் 0 தான். அடுத்து இந்த டேர்ம் சைன் 3π மாறிடும். சைன் 3πக்கு வேல்யூவும் 0 தான். எல்லா டேர்மும் கேன்சல் ஆயிடும். ஸோ சைன் ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய சீரீஸ் வந்துட்டு நமக்கு அப்படியே கேன்சல் ஆகி 0வாக மாறிடும். ஸோ சிம்பிளி நமக்கு ரைட் சைடில் ஒரு π²/3 இருக்கும், ப்ளஸ் 4 தி ஹோல் இன்ட்டு 1/1² ப்ளஸ் 1/2² ப்ளஸ் 1/3² ப்ளஸ் எக்ஸெட்ரான்னு கிடைக்கும். இப்போ நமக்கு இந்த சீரீஸுக்கு வேல்யூ தான் வேணும். ஸோ இந்த சீரீஸ் தவிர ரிமைனிங் டேர்ம் எல்லாம் லெஃப்ட் சைடில் எடுத்துடலாம். ஆல்ரெடி ஒரு π² லெஃப்ட் சைடில் இருக்குது. அண்ட் இந்த ப்ளஸ் π²/3 லெஃப்ட் சைடில் எடுக்க போகிறோம். ஸோ இதை நம்ம லெஃப்ட் சைடில் எடுக்கிறப்ப மைனஸ் π²/3 மாறிடும். தென் ஈக்குவல் டு 4 தி ஹோல் இன்ட்டு 1/1² ப்ளஸ் 1/2² ப்ளஸ் 1/3² ப்ளஸ் எக்ஸெட்ரா. இப்போ லெஃப்ட் சைடில் எல்சிஎம் எடுத்துக்கலாம். அண்ட் லெஃப்ட் சைடில் ஃபர்ஸ்ட் டேர்முக்கு டினாமினேட்டர் ஒன்றுமே இல்லை, அதை நம்ம 1ன்னு வச்சுக்கலாம். ரெண்டு டினாமினேட்டரையும் ப்ராடக்ட் பண்ணி டினாமினேட்டரில் எழுத போகிறோம். நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும். தட் இஸ் 3 × π² இங்கே எழுதிக்கணும். தென் 1 × இந்த π². இன் பிட்வீன் இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ மைனஸ் π² ஈக்குவல் டு 4 தி ஹோல் இன்ட்டு 1/1² ப்ளஸ் 1/2² ப்ளஸ் 1/3² ப்ளஸ் எக்ஸெட்ரா. அண்ட் இங்கே 3π² மைனஸ் π²னா 2π² டிவைடட் பை 3 தென் ஈக்குவல் டு. இப்போ இந்த ரைட் சைடில் நமக்கு இந்த சீரீஸோட வேல்யூ தான் வேணும். பட் அந்த சீரீஸ் கூட ஒரு நம்பர் 4 இருக்குது. அண்ட் இன் பிட்வீன் இங்கே ப்ராடக்ட் இருக்குது. தட் இஸ் 4 × தி சீரீஸ். ஸோ இந்த 4 நம்ம லெஃப்ட் சைடில் எடுத்தோம் அப்படின்னா இந்த நம்பர் 4 எங்கே போயிடும்னா டினாமினேட்டரில் போயிடும். ஸோ இப்போ நமக்கு ரைட் சைடில் இந்த சீரீஸ் மட்டும்தான் இருக்கும். 1/1² ப்ளஸ் 1/2² ப்ளஸ் 1/3² ப்ளஸ் எக்ஸெட்ரா. இப்போ இங்கே நமக்கு நியூமரேட்டரில் ஒரு 2 அண்ட் டினாமினேட்டரில் ஒரு 4 கூட கேன்சல் ஆகி நமக்கு டினாமினேட்டரில் 2 வரும். அண்ட் ஆல்ரெடி இங்கே ஒரு 3 இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் நமக்கு π²/3 × 2 தட் இஸ் 6 இருக்கும். which is equal to 1/1² plus 1/2² plus 1/3² plus etc. ஸோ இந்த சீரீஸோட வேல்யூ π² டிவைடட் பை 6. சப்போஸ் இதே கொஸ்டினில் இந்த சீரீஸ் கேட்காம ஆல்டர்னேட்டிவ்லி பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி இருந்தது அப்படின்னா நமக்கு இங்கே டிரெக்ஷனுக்கு எக்ஸுக்கு 0 எடுத்தால் போதும் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும்.